Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், நல்ல நண்பரும் கூட 2019 நமக்கு அறிமுகமாகிறாரு. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசப்போ நம்ம சேனல் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் அப்போ ட்ரைனிங் ஸ்டார்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லாருக்கும் சரி ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் சம் சின்ன சார்ஜஸ் கூட வச்சேன். சார்ஜஸ் பற்றி பண்ண சொல்ல என்ன சொன்னேன்னா, சார் ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டுலாம் யாராலையும் பண்ண முடியாது, அதெல்லாம் சும்மா கற்றுக்கலாம் முடியாது, ஏதாச்சும் ஒரு புதுசாக நம்மளே ஓன் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி பண்ணால் மட்டும் பண்ண முடியும் அப்படின்னாரு. சரி ஓகே அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னேன். நான் அந்த டைமில் ரொம்ப சார்ஜஸ் கூட அதிகமாக ஒன்றும் வைக்கல, சம்திங் ஏதோ சார்ஜஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சார்ஜஸ் அதிகம் பண்ணது. ஓகே, இப்போது அவர் அந்த டைமில் சார்ஜஸ் கொடுத்து கற்றுக்கிட்டால் சார்ஜஸ் வேஸ்ட் ஆகுமே. அதாவது ஒரு டீச்சர்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபீஸ் கொடுக்குறோம், நம்ம ஸ்கூல் டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், ஏதோ நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரு ஒரு தட்சணைன்னு சொல்லுவாங்களே, ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு குரு தட்சணை குரு கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அவங்களுக்கு ஒரு தட்சணைன்னு ஒரு கொடுப்போம் இல்லைங்களா. அந்த தட்சணை ஏன் நம்ம கொடுக்கணும், நமக்கு அதை சேவிங் பண்ணலாமே, நம்ம அதனால் நமக்கு என்ன, அது லாஸ் தானே அது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் என்ன சொன்னார் அவர், சார் இல்லை சார் நான் அப்படியே யூடியூப் சேனல்லாம் பார்த்து கற்றுக்குறேன், இல்லை உங்கள் சேனல்லே நான் பார்த்து கற்றுக்குறேன், நீங்கள் நல்லாவே சொல்கிறீங்க, அப்படியே கற்றுக்குறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படியே கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். 2019 2021 வரலாம் கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் 1.5 லட்ச ரூபாய் மேலே லாஸ் பண்ணியிருக்காரு அவர். 1.5 lakhs, 1,50,000 லாஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குதுன்னா அந்த 10,000 வச்சு நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த 10,000 நம்ம மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணி அந்த 10,000 நம்ம லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம 10,000 ப்ரொடெக்ட் பண்ணுற வழியை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரேடிங்கில் இருக்கணும், நமக்கு ஒரு பைசா நஷ்டமாகக்கூடாது, நமக்கு லாபம் வரலனா கூட பரவாயில்ல, நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஸ்டேஜில் நம்ம கன்வெர்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கே நீங்கள் ஒரு வெபினாரோ செமினாரோ நீங்கள் ஏதோ அட்டென்ட் பண்ணணும். நீ என்கிட்டன்னு இல்லை, நீங்கள் யார்கிட்டனா தேர்ந்தெடுங்க. நல்ல ஒரு 3 மாதத்துல 6 மாதம் நல்லா யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. ஸோ அவங்க மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வெபினாரோ செமினாரோ ஒரு ஆலோசனையும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு என்ன கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு தேவை என்னன்னு தெரியாமே நம்ம முட்டி மோதிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லனா என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நமக்கு காசு வரும், ஓகேங்களா, ஏதாச்சும் பண்ணால் காசு வரும் அப்படின்றத விட இது பண்ணால் தான் நமக்கு காசு வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. இதில் இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ இந்த கேபிட்டலில் நம்ம இந்த மாதிரி பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதில் தெளிவாக இருங்க. மிச்சப்படி வேறு எந்த ஆங்கிளில் நீங்கள் போனாலும் நீங்கள் லாஸுக்கான ஒரு வழி தான் எண்டில். அதாவது நீங்கள் நடுவில் ப்ராஃபிட் வரும், என்ன சொல்கிறது, ஒரு 10,000 போட்டிங்க அப்படின்னா 20,000 கூட உங்களுக்கு ப்ராஃபிட் காமிக்கும், இல்லைன்னு சொல்ல வரல நான், 10,000 20,000 கூட காமிக்கும். அது நிரந்தரமா, மாத கடைசியில் உங்கள் 10,000 கைக்கு திரும்ப வருமா, ஓகேங்களா. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் உங்களுடைய முதலீடுக்கு எந்த வித டேமேஜும் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை கவனம் செலுத்துங்க. நீங்கள் லாபத்து மேலே போகாதீங்க. எடுத்தோடனே எனக்கு டார்கெட் எவ்வளோ வரும், எனக்கு டார்கெட் நிறைய புதுசாக வரவங்க எல்லாமே இன்றைக்கி, சார் இன்றைக்கி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்களா, இதில் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ லாபம் வரும், ஏன் உங்கள் கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ண மாட்டிங்களா. ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு 500 நஷ்டமாகும் அப்படின்றது தெளிவாக இருங்களேன். ஸோ 9,500 உங்களுக்கு கேபிட்டல் பாதுகாக்க முடியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொசீஜிங் எடுத்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி நான் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட, அதாவது நார்மல் நம்ம பப்ளிக் டெலிகிராம் சேனலில் கூட ஒரு ஓட்டு போல் பண்ணியிருந்தேன். அதாவது நான் செமினார் கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ வெபினாரும் உங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படும், வெபினார் கேட்கலான்னு நினைக்கிறேன், செமினார் தான் கேட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு இஷ்டம் இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய போல் பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், செமினார் அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸ், ஓகேங்க. ஆஃப்லைன் கிளாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்துக்கலாம், சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் என் மூஞ்சை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் மூஞ்சை நான் பார்க்கலாம், அவ்வளோதான். தவிர அதில்
நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டு ஒன்று காமிச்சிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு ரெண்ட்டு, சாப்பாடு, தங்கறதுக்கு சார்ஜ், டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட தான் வாங்குவேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு செமினார் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சார்ஜ் எல்லாம் இன்க்ளூடிங் இன்டைரக்ட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் மேலே தான் வரும். இன்னும் அந்த ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் போர்டு எடுத்து அன்றைக்கி ஃபுல் டே ஹோல் டே உங்கள் கூட இருப்பேன். ஸோ இல்லை இது மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நாள் காசு என்ன, சார்ஜஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 நாளில் நீங்கள் எதையும் கற்றுக்க போகிறது கிடையாது. சார்ஜஸும் அதிகம், எதையும் நீங்கள் கற்றுக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா வந்து ப்ராக்டிஸ், இது வந்து ஒரு நாளில் 2 நாளில் வர விஷயம் கிடையாது. இது உங்களோட ரத்தத்தில் ஊறணும், உங்கள் மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங் ஆகணும். உங்கள் மைண்ட் செட் ஒரு விஷயத்தை 100 டைம் நீங்கள் பண்ண சொல்ல தான் வந்து அது ஸ்ட்ராங் ஆகும். சொல்லலை, எது நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க, எது மைண்டில் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அது சக்ஸஸாக மாறும். இல்லை நான் ஏதோ ஒரு நாள் 2 நாள் வெபினார் செமினார் அட்டென்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. அதனால தான் நான் சொல்ல என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸாக கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் சார்ஜஸ் வாங்கி பண்ணுறேன் அப்படின்னா அந்த சார்ஜஸ் வந்து என்ன ஒரு நாளைக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 45 டேஸ் கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து ஆன்லைனில் உங்கள் கூட இருப்பேன் நான். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய டவுட்ஸ் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வீக்கெண்ட் 1 hour 1-to-1 செஷன், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்போம். வேறு யார் 10 பேர் நீங்கள் கேட்கலாம், யாருக்கு டவுட் இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் இங்கே சிங்கிள் பர்சன், நீங்களும் சிங்கிள் பர்சன் தான் இருப்பீங்க. உங்களோட டவுட் 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ். இப்போ வந்து 45 டேஸில் ஃபஸ்ட்டு 10 days வந்து உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக புரிய வச்சுருவேன். மிச்சம் இருக்கிற 35 டேஸில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வீக்லி உங்களுக்கு என்ன நேரம், அதாவது என்னோடைய நேரம் இல்லை உங்களுடைய நேரம், 1 மணி நேரம் உங்களுக்கு எப்போ ஃபுல் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த 1 மணி நேரம், நான் என்னுடைய 1 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கேன்னு டைம் சொல்ல வரல, நீங்கள் எந்த டைமில் இருக்கிறீங்களோ அந்த டைம். ஏன்னா நான் புரியணும், உங்களுக்கு புரியாமல் ஏதோ சம் சார்ஜஸ் வாங்கிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. நீங்கள் என்னுடைய வெபினார் இல்லை எந்த வெபினார் யார்கிட்ட போனாலும் இதை தெளிவாக கேட்டுங்க. எங்களுக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிவிடுங்க. அவங்களால முடிஞ்சால் கற்றுக் கொடுக்கட்டும், இல்லை என்னால் ஃபுல் சப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது இக்னோர் பண்ணிவிடுங்க, வேணாம் பரவாயில்ல, அங்கே போகிறது வேணாம். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க. இப்போ லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணல இல்லைங்களா, இப்போது அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் என்ன அப்படின்னு. இப்போ பாருங்கள், இது வந்து போல் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அது. இப்போ நான் வந்து உங்களுக்கு செமினார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 36 பேருங்களா, 36 பேர் வந்து நோ சார் எனக்கு வந்து செமினார் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குங்க. 6 பேர் வந்து ஓகே சார் செமினார் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குங்க. மிச்சம் 6 பேர் வந்து வேறு ஏதாச்சும் சிட்டியில், நான் வந்து சென்னை சொல்லியிருந்தேன், வேறு சிட்டியில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னுங்க. சில பேர் 2 பேர் வந்து சார் பெங்களூர் இருந்தால் ஓகே அப்படின்னு 2 பேர் வந்து போல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பெங்களூர் இருந்தால் அதையும் ஒரு ஆப்ஷனாக போட்டிருந்தேன். இது வந்து போல் பண்ணுறது விஷயம், நீங்கள் போல் பண்ணியிருக்கீங்க, ரைட், ஓகே, தேங்க்யூ ஃபார் எல்லோரும் போல் பண்ண நான் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கேன். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலை நான் க்ரியேட் பண்ணது. ஏன்னா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கணும். 45 டேஸ்க்கு அப்புறம் கூட என்னுடைய சப்போர்ட்டிங் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஜஸ்ட் 45 நாளோட முடியாமல் அதுக்கப்புறமா வந்து ஏன் அந்த இடத்துல பை எடுத்தோம், எந்த காரணத்துக்காக பை எடுத்தோம் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டாடா ஸ்டீலேருந்து ஒரு பை சைடு வியூ வந்தது, அதுக்கப்புறம் பை சைடு டார்கெட் அச்சுவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ப்ரைஸே கிடைக்கல இந்த இடத்துல. ஏன் என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட் தெரியும் அந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்ற விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்டம் கொடுத்துது. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிரேக் அவுட்லேருந்து ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் மூமெண்டம். அதுக்கப்புறம் லோ சைடு உங்களுக்கு பிரேக் அவுட் சொல்லியிருந்தேன் பாருங்கள், 36,100 ஃபைனல் சப்போர்ட்டிங் கீழே ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கீழே பாட்டம் கட் ஆகிடுச்சுன்னா வந்து கீழே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு கீழவும் நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் மூமெண்டம் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் மேலே மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேக் சப்போர்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டுக்குங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதெல்லாம் சரி சார் எனக்கு ஃப்ரீலே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் அப்படின்னா இது கூட 1-2 ஏதாச்சும் எப்போவாச்சும் ஒரு டைம் உங்களுக்கு இது மாதிரி சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீயில் கூட. இப்போ ஆக்சுவலாக வந்து க்ரூட் ஆயில் ஃப்ரீ சைடு தான் சென்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு. எஸ் 12:48 நேற்றுக்கு 12:48 இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். க்ரூட் ஆயில் மேலே அப்பர் சைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 78 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் சென்ட் பண்ணியிருந்தேன். 78 வந்து எஸ்எல்ல ப்ரைஸ் வந்து மூமெண்டம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து க்ரூட் ஆயிலோட சார்ட்டு டார்கெட் அச்சுவான் சார்ட்டு. இது எக்ஸாம்பிள் சாம்பிள், நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் இருக்குன்றது விஷயம் தெரியணும் இல்லைங்களா உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட், இப்போது கொஷின் வரலாம். சார் இப்போ எங்ககிட்ட வந்து காசு கொடுத்து கற்றுக்கிற அளவுக்கு பணம் கிடையாது, நாங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும். திரும்ப அதே தான் சேம் நம்ம வந்து
அட்லீஸ்ட் கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க இல்லைங்களா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லேர்னிங் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அது மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. நான் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு 100 டைம் நினைங்க. ஒரு டைம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிடுங்க, கற்றுக்கிறதுக்கு போயிடுவீங்க. நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாமையே இல்லை என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, என்கிட்ட 20,000 இருக்குது, நான் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அந்த 10,000ம் ஜீரோ ஆகிடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த இருக்கிற 10,000 ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் எஜுகேஷன் நீங்கள் அது இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது திரும்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 10 மடங்கு இல்லை 20 மடங்கு உங்களுக்கு கெயின் கொடுக்கும். அதாவது நாலேஜ் அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் ட்ரேடிங் பண்ண சொல்ல ரொம்ப பாதுகாப்பாக ட்ரேடிங் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் சான்சஸ் வர வரலாம் பொறுமையாவது இருப்பீங்க. நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் அப்படின்றயாவது அந்த கான்செப்ட்லையாவது இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சார் இதில் வந்து நாங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நாங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்க முடியாதா, நான் எங்களுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங். இது வந்து அப்போ ஆப்ஷன் 2019 இந்த மாதிரி நான் சென்ட் பண்ணலாம் உங்களுக்கு. சப்போஸ் அப்போ சென்ட் பண்ணி தான் நிறைய பேர் பாவம் ஜாயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் இந்த சமீபமாக இந்த ஒரு வருஷமாக 6 மாதமாக தான் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இப்போ நான் காமிச்சில்லைங்களா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? என்ன டவுட்ஸ் கேட்க முடியாது, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டவுட் கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அப்படியே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணவங்க வந்து டவுட்ஸ் கேட்க முடியாது. ஜஸ்ட் என்னோட லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. சரி உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் எனக்கு அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை டவுட்ஸ்லாம் கேட்கணும், இது எங்கே போகும், இது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றவங்க என்னோடய வெபினார் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து டவுட் நிறைய வரும். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதுக்கு எங்கே வரும்ன்ற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும், கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள். சப்போஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டவங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹார்டபிள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு குருதட்சிணையாவோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு டியூஷன் ஃபீஸாவோ கொடுத்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன சொல்கிறது மார்க்கெட்டுடைய தேர்ட் ஐ 3வது கண் ஓப்பன் ஆகும். சார்ட்டை பார்க்குற விதம் சேஞ்ச் ஆகும். அன்னெசரியாக உங்களுடைய பணத்தை நீங்கள் மார்க்கெட்டில் விட மாட்டீங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.